गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. குருவின் இந்த அதிசார பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார். இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்குள்ளே வரார். தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு. தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசி மேலே பார்வை, மகர ராசியின் மேலே பார்வை, மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த 12ஆம் இடம் என்கிற மீன ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம். சிலர்கள் பழைய கட்டடங்களெல்லாம் வாங்கணும், ரெனோவேட் பண்ணணும், அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். புராதன பொருட்களெல்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனதிலே கொண்டு வந்துடும். எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும்னு இருக்கோம், ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம். நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்து விடுவார். கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிசார பயிற்சி கொடுக்கும். அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். யூகங்கள், இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு அதில் விடுமா இதில் விடுமான்னு எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். இப்போ அதிசாரமாக வந்திருக்கார், திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார். ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே 12 வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும். இது 48 நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார். முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அப்போ மனசில் குதூகலமான எண்ணங்கள், குடும்பத்தில் கலகலப்பு, குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர், திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார். குழந்தையே இல்லை, குழந்தை வேறு வேணும், அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும். ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் நடக்குமா தெரியலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும். நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். குரு எப்பயுமே நேர்மையானவர். நேர் வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படின்னா, மார்க் போடும்போது என்ன பண்ணுவார், 100 மார்க் போட மாட்டார், 90 மார்க் போடுவார். அதுக்கான ஃபுல் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார். அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஆண் பெண் அப்படின்னு மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும், ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இப்போ மழை காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும். கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக தொழிலில் செய்யணும்னு வரும். இவங்கெல்லாம் செய்யலாம், ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதில் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த 48 நாள் கழிச்சு மட்டும் இந்த வேலை நான் செஞ்சுவிட்டேனே, இது செஞ்சுருக்க வேண்டாம், வேறு செஞ்சுருக்கலாமேன்னு எண்ணங்கள்லாம் வரும். அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க. அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. மருத்துவ செலவுகள் முடிந்த வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில்
நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. வாருங்கள். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. சரி, இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனதிலே வருமானம் வரும் வழி அப்படிங்கிற எண்ணத்தை பற்றி ரொம்ப யோசனைகள். நீங்கள் செலவுக்கு அஞ்ச மாட்டீங்க, அதே போல் வரவுக்கு பார்த்தும் அது வந்துச்சு போச்சு, அது வந்து செலவுக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் உண்டு. அப்போ இரண்டையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணக்கூடிய புத்திசாலி நீங்கள். உங்கள் பிரச்சனை என்னென்னா, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணாலும் பிரச்சனை, இவங்களால் சண்டை சச்சரவுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு உட்கார்ந்து உங்களை போட்டு நல்லா நச்சடிச்சிட்டார். இப்போது உங்கள் ராசியிலிருந்து கடகராசி அப்படிங்கிற 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே வந்து உட்கார்றார். உங்களையும் மதிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லலாம், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கத்தோடு இருக்க போகிறீங்க, கொஞ்சம் பாசம் நேசம் எல்லாம் வரும் அப்படின்னு தெரியும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஃபேமிலிக்கு. அதுலேயும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடன் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு குறையணும் இல்லைங்களா? இந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறது என்ற நல்ல செய்தியும் உண்டு. என்ன மாதிரி கடன்? பைசா மட்டும்தான் கடனா? இல்லை சார், நமக்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதும் என்னுடைய பொறுப்பு என்கிற கடன், அந்த கடனையும் மாற்றம் செய்வார். 6ஆம் இடம் அப்படிங்கிற இடமான விருச்சிக ராசியை இந்த குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6. அவரின் பார்வையினாலே ரிண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். கடன் வழக்கு சச்சரவுகள் நீங்கும். அதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம். தன் பார்வையை உங்களுடைய ராசி 8ஆம் இடத்துல வைக்கிறார். தேவையற்ற பயங்கள் எல்லாம் மனதிலேருந்து போயிடும். கொஞ்சம் விவரமாக இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் தாராளம் மைண்டில் வரும். தொழில்ஸ்தானமான மீனராசி மேலே பார்வை விடும். தொழிலில் பார்வை விழுந்தால் அங்கே ஏற்கனவே சனி பகவான் தொழிலுக்காக வந்திருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால சில பண விரயங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் பண விரயம் கொஞ்சம் கட்டுப்படும். செலவுக்கு மேலே வரவு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். அப்போது உங்களுக்கு திருப்தியான ஒரு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அருள் கிடைக்கப் போகிறதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிற சனி, அவரை நம்ம பார்க்கக்கூடிய குருவான பார்க்குறோம். தன் பார்வை எங்கே விழுது? தன்னுடைய வீட்டிலே விழுது. அதனால் நீங்கள் வேலையில் ஏதாவது இடப்பெயர்ச்சிகள், வேலை மாற்றங்கள்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த பீரியட் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஹாஸ்டல் அந்த மாதிரி போயிட்டு வெளியூரில் தங்கி அங்கேருந்து நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், பயணம் மூலியமாக வியாபாரம் செய்பவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி பயண வியாபாரம் செய்பவர்களுக்கும், உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும், பத்திரிகை ஆசிரியர் அந்த மாதிரி எழுத்துத்துறை ரிலேட்டடான மேட்டர்காரங்களுக்கும் இந்த தொழிலிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பார்வை பலத்தினால குரு கொடுக்கிறார். இவர்கள் எல்லாமே நல்ல ஃப்ளரிஷ்மெண்ட், அதாவது லாபத்தை நோக்கிய செயல்களாக செய்யக்கூடிய காலகட்டங்களே இந்த குரு அறுதிட்டு சொல்லுவார். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நீ அழகாக சேரு அப்படின்வார். கொஞ்சம் கவனங்கள், எழுத்து பிழைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிழைகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அது நிதானம். ஏன்னா சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன பிழைகள் இருக்கும். தன்னுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு. தெளிவான முடிவு எடுப்பதில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உடஞ்சில டக்குன்னு எடுத்துட்டுருங்க. என்னால் எல்லாம் முடியும்னு சொல்கிறதெல்லாம் வேணாம். நான் பண்ணிட்டேன் எல்லாம், அதெல்லாம் வேணாம். நீங்கள் பண்ணதை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள்.
எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை தயவுசெய்து சொல்ல வேண்டாம். ஏன்னா குருவின் பார்வை எப்போவுமே ஃபுல்லாக மார்க் போடாது. அப்பப்போ 80 மார்க் 85 மார்க் தான் போடுவார். 100 மார்க் எப்பயும் போட்டதாக இல்லை. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்க தெரியுது. இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது சிவனின் வழிபாடு. சிவனை எவ்வளோ தூரம் மனதில் நினைத்து சிவனின் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறோம். சிவசிவான்னு சொன்னால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் ஒரு தீர்மானமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.